இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. முதல் விஷயம், நீங்கள் வீட்டுக்கு போன உடனே வாயை நல்லா கொப்பளிச்சுக்கோங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவரே இவர் கிடையாது, இவர் தலைவரே கிடையாது, இவர் வெறும் நடிகருங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். இந்த படத்தில் வரும் அனைத்து காட்சிகளும் கற்பனையே, அனைத்தும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடுவது இல்லை. அந்த மாதிரி இனி விஜய் அவர்கள் பேசுகிறத வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இந்த காணொலியில் வரும் அத்தனையும் கற்பனையே அப்படின்றது தான் போடணும். மேடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நண்பா நண்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதுகை மூனையில் பேசுகிறாரு, ஏத்த இறக்கமாக பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறாருல. அவரோட படத்துக்கு டிக்கெட் எவ்வளோன்னு கேட்க சொல்லுங்கள். அவர் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் ரசிகர் மன்ற தலைவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு பிளாக்ல அதை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய கலெக்ஷனை வச்சு தான் அவர் இன்னைக்கு சொல்கிறார் இல்லையா, என் கரியரின் உச்சத்திலே இருக்கிறேன் அப்படின்னு. அந்த உச்சத்துக்கு போகிறதுக்கு காரணம் இந்த பிளாக் மணி தான். ஒரு நபர் தன் தொழிலே சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆட்சியை பிடிச்சி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பார் அப்படின்ற எப்படி நம்ப முடியும்? இந்த மாதிரி தெலுங்கு டப்பிங் படமாக நடிச்சுக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு அரசியல்லையும் ஆந்திராவில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து ஆந்திரா அரசியலை அப்படியே இங்கே டப்பிங் பண்ணுறது பார்க்குறார். டைட்டில் என்ன தெரியுமா? சிரஞ்சீவி சீரழிஞ்ச கதை. அதுதான் டைட்டில் அவருக்கு. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லிடி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் முத்து. இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது முத்து, இன்னைக்கு முதல் விஷயம், நீங்கள் வீட்டுக்கு போன உடனே வாயை நல்லா கொப்பளிச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த நபரை வந்து தலைவர் அப்படின்னு குறிப்பிட தேவையில்லை, நடிகர் விஜய்னு குறிப்பிட்டாலே போதுமானது. ஏன் சொல்கிறேன்னா, தலைவருங்கிற டேக்லைனை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி அப்படின்றது இருக்குது. அந்த தகுதி இந்த நபருக்கு துளி கூட கிடையாது. ஒரு தலைவன்கிறவர் எப்படி இருக்கணும்னா, தன்னை நோக்கி வரக்கூடிய மக்களை காக்கக்கூடியவனாக இருக்கணும், காவு கொடுக்குறவனாக இருக்கக்கூடாது. ஒரு தலைவன்றவன் எப்படி இருக்கணும்னா, தன்னை நேசிக்கிற மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறவனாக இருக்கணும். அந்த கூட்டத்தை வச்சு எப்படி கலெக்ஷன் பார்க்கலான்னு நினைக்கிறவனாக இருக்கக்கூடாது. ஒரு தலைவன்கிறவர் மக்கள் துன்பத்தில் இருக்கும்போது ஓடோடி போய் அவங்கள ஆற தழுவி அன்பை செலுத்தி நான் இருக்கிறேன்னு நம்பிக்கை கொடுக்குறவனாக இருக்கணும். நீங்கள் டின்னருக்கு வீட்டுக்கு வந்துடுங்க, துக்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, துக்க வீட்டில் இருந்தவங்கள டின்னருக்கு வீட்டுக்கு வந்துடுங்க, தலைவர் இரங்கல் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்லக்கூடிய நபராக இருக்கக்கூடாது. ஸோ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நடிகராகத்தான் இருக்கிறார். அவர் முதல்ல தலைவர் கிடையாது. அப்புறம் என்ன சொன்னீங்க? ஊழல் ஆட்சி இல்லாத ஒரு இது ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? இல்லாத ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த சினிமா படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படத்திலே சில படங்களில் வந்திருக்கும். என்ன போடுவாங்க அப்படின்னா, இந்த படத்தில் வரும் அனைத்து காட்சிகளும் கற்பனையே, அனைத்தும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடுவது இல்லை. அந்த மாதிரி இனி விஜய் அவர்கள் பேசுகிறத வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இந்த காணொலியில் வரும் அத்தனையும் கற்பனையே அப்படின்றது தான் போடணும். ஊழலை பற்றி பேசுவதற்கு விஜய் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதா ரிலீஸ் ஆகலையா என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்தோட டிக்கெட் ரேட் என்ன விஜய் அவர்களால் சொல்ல முடியுமா? மேடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நண்பா நண்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதுகை மூனையில் பேசுகிறாரு, ஏத்த இறக்கமாக பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறாருல. அவரோட படத்துக்கு டிக்கெட் எவ்வளோன்னு கேட்க சொல்லுங்கள். அவர் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் ரசிகர் மன்ற தலைவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு பிளாக்ல அதை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. 2000 ரூபா, 1500 ரூபா, சில நேரத்தில் 3000 ரூபா. இது இப்படி 3000 ரூபாயா டிக்கெட் ரேட்டு? 150 ரூபா டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கு விற்று கஜனாவை நிரப்புறீங்களே. உங்கள் கஜனா நிரப்புறதுக்காக பாவம் அந்த சாதாரண அந்த இளைஞர்களை, பாமர இளைஞர்களை, ரசிகர்களை சுரண்டுற இவர் ஊழலை பற்றி பேசலாமா? இல்லை, இப்போ நீங்கள் வந்து டிக்கெட் ரேட்டை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. சினிமா வேற, அரசியல் வேறு தானே. ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சினிமா வேற, அரசியல் வேற தான். தனி மனிதனா நீங்கள் முதல்ல நேர்மையானவராக இருக்கிறீங்களா அப்படின்றதான் கேள்வி. வருமான வரி கட்டலைன்னு சொல்லி வழக்கில் அபராதம் போடுறாங்க. காருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூட்டி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டார். இந்த நபர் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஊழல் அப்படின்னு சொல்லி பேசுகிறது. ஏன்னா ஒரு சினிமா, அந்த சினிமாவில் வந்து ஒரு தயாரிப்பாளர் பணம் போடுறாரு, அதை வந்து இப்போ ரசிகர்கள் வந்து பார்க்குறாங்க, வருமானத்தை எடுக்கிறாங்க. ஒரு தொழிலே சுத்தம் இல்லாத நபர்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். அவர் சார்ந்த துறையிலேயே அவருடைய திரைப்படத்தை வைத்து இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது, அதை தடுக்காமல் என்ஜாய் பண்ணக்கூடிய ஏன் இந்த 3000 ரூபா டிக்கெட் ரேட்டுன்னு சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வரக்கூடிய கலெக்ஷனை வச்சு தான்
அவர் இன்னைக்கு சொல்றாரு இல்லையா, என் கரியரின் உச்சத்திலே இருக்கிறேன் அப்படின்னு. அந்த உச்சத்துக்கு போறதுக்கு காரணம் இந்த பிளாக் மணி தான். இந்த பிளாக்ல டிக்கெட் விற்று இந்த மாதிரி வரக்கூடிய கலெக்ஷனை காமிச்சு தான் 600 கோடிக்கு வியாபாரம் ஆயிருக்கு, 800 கோடிக்கு வியாபாரம் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லித்தான் இவர் இன்னைக்கு உச்சபட்ச நடிகர் அப்படின்னு சொல்லி அமர்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நபர், தன் தொழிலே சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆட்சியை பிடிச்சி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பார் அப்படின்ற எப்படி நம்ப முடியும்? ரெண்டாவது, பேசும்போது சொல்கிறாரு மக்கள் எல்லாரும் என்னை நம்புகிறாங்க. யார் அவர்கிட்ட நம்ம எல்லாம் சொல்கிறாங்க என்ன அப்படின்றது தெரியல. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய திரைப்படங்களே வரிசையாக எடுத்திங்கன்னா நிறைய தெலுங்கு டப்பிங் படமாக இருக்கும். சொந்தமாக ஒரு கதையை யோசித்து ஒரு கதையை கேட்டு அது நல்லா வெற்றியாகணும்னு முடிவு பண்ணி அதெல்லாம் கிடையாது. பக்கத்து ஸ்டேட்டில் ஹிட்டாக இருக்கா, அந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி நோகாமல் இருக்கிறது. ஒரு டிசிஷன் மேக்கிங்ன்றது அந்த அந்த இதுவே அவர்கிட்ட இல்லை, ஆரம்பத்தில் இருந்தே இல்லை. இந்த மாதிரி தெலுங்கு டப்பிங் படமாக நடிச்சுக்கிருந்தார். இன்றைக்கி அரசியல்லையும் அந்த ஆந்திராவில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து ஆந்திரா அரசியலை அப்படியே இங்கே டப்பிங் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. டைட்டில் என்ன தெரியுமா? சிரஞ்சீவி சீரழிஞ்ச கதை, அதுதான் டைட்டில் அவருக்கு. இப்போ சிரஞ்சீவி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கூட்டம் வந்தது, எல்லாம் வந்தது. அவருடைய அரசியல் என்ன ஆச்சு? இப்போது அதே போல தான் இங்கே நீங்கள் ஆந்திரா வரைக்கும் கூட போவேணாம். தமிழ்நாட்டில் 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி வந்தது. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட போயிட்டு மக்கள் நல கூட்டணியை பற்றி பேசுனீங்க அப்படின்னாலே சிரிப்பாங்க. ஏன்னா அந்த அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி எல்லாரும் இன்றைக்கி சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கூட்டணிக்கு வந்த கூட்டன்றது இருக்குல்ல, அவங்க நடத்தின பொதுக்கூட்டத்திலலாம் பிரம்மாண்டமாக கூட்டங்கள் எல்லாமே வரத்தான் செஞ்சிச்சு. கண்டிப்பாக. ஆனால் வெற்றி பெறலையே. எவ்வளோ வாக்குகளை வாங்கினாங்க? எல்லாருமே மிக சொற்பமான வாக்குகளை தான் வாங்கினாங்க. அந்த மாதிரி தான் விஜய் அவர்களுக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர்களுடைய ரசிகர்களை எல்லாம் கூட்டி வச்சு ஒரு படம் காமிச்சு நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நிறுவுறதுக்கான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற வேலையை விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அது எடுபடாது. ஏன்னா இந்த மாதிரி பல பேர் வந்து கூட்டத்தை நம்பி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் தான் இவரும் ஏமாற போகிறாரு. மக்கள் இவரை நம்புறதா சொல்கிறாரு. மக்கள் எந்த இடத்துல நம்புவாங்க? உங்கள் 41 பேர் இவருடைய கூட்டத்துக்கு வந்தவங்க. அந்த கூட்டத்தில் பலரும் பேச மறுக்கிறது என்ன அப்படின்னா, இவர் நினச்சிருந்தாருன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கூட்டத்தை போட்டிருக்கலாம். ஒவ்வொரு தொகுதிக்கும் கூட்டம் போட்டோம் அப்படின்னா இவரோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும், பல்லிழிச்சிடும். கூட்டம் பெருசாக கூடாது. இப்போது அதே இடத்துல கரூர் சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா, துயர சம்பவம் நடந்தது. அந்த இடத்துலையே அதிமுக 2 நாளைக்கு முன்னாடி கூட்டம் போட்டாங்க. அந்த ஒரு தொகுதிக்குண்டான கூட்டம் அது. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களோட எண்ணிக்கை 17,000 பேர் காவல்துறை சொன்னது. சரிங்களா? ஒரு தொகுதியில். விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 27,000 பேர். அது எங்கேருந்து? அந்த மாவட்டம் மொத்தத்துக்கும். அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பக்கத்து மாவட்டங்களில் இருந்தெல்லாம் ரசிகர்கள் பார்க்குறதுக்காக வர்றாங்க. பக்கத்துலேருந்துன்னு சொல்கிறத விட சில பேர் விஜயை பார்க்கவே முடியாது இல்லையா, ஏன்னா இவர் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டார். பனையூர் பண்ணையார். என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் அந்த வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டார். அவர் வீட்டில் ஒரு ராட்சத கேட்டு இருக்கும். அந்த கேட்டுக்கு உள்ளேயே தான் உட்காந்துட்டு இருப்பார். எப்போயாவது ஒரு நாள் தான் இவர் வர்றாருன்றதால இவரை பார்க்கறதுக்காக சென்னையில் இருந்தெல்லாம் கிளம்பி கரூர் போகிறவங்க இருக்காங்க. கன்னியாகுமரியில் கூட்டம் நடந்தால் சென்னையிலேருந்து கிளம்பி போகிற ரசிகர்கள். அவர்கள் யாரும் தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள். அந்த மாதிரி பெரிய கூட்டம்ன்றது அப்படி தான் இவர் கூட்டத்தை காட்டுறார். மொத்தமே 27,000 பேர். சொல்லப்போனால் அது பல மாவட்டங்கள்லேருந்து சேர்த்து வைத்த கூட்டம். அந்த கூட்டத்தில் இவர் வண்டியை உள்ளே கொண்டு போய் நிறுத்தி 41 பேர் வரைக்கும் இறந்துட்டாங்க. இப்போ 41 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு காரணம் இவரா இல்லை திமுக அரசு சதி பண்ணிச்சா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இறந்தவங்க வீட்டுக்கு அன்னைக்கு போக முடியல, சரி, இன்றைக்கி வரைக்குமா போக முடியல? போய் ஒரு வார்த்தை, நம் தமிழர்களுடைய மரபு என்ன, எதிராளியாகவே இருந்தால் கூட ஒரு வீட்டில் துக்கம் நடந்துருச்சு அப்படின்னா நேரில் போய், கல்யாணத்துக்கு போகாதவங்க கூட கருமாதிக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பண்பாடு. அப்போ அவங்க வீட்டில் போய் விசாரிக்கணுமா இல்லையா? கிடையாது. அது நார்மலான பீப்புள்ஸ்னால் பரவாயில்ல. ஒரு செலிபிரிட்டி அவங்க போகிற இடத்துல கூட்டம் கூட்டிடுச்சு செஞ்சிருச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? அப்புறம் அதெல்லாம் தாண்டி தானே உள்ளே போக முடியாது. அதுக்கு தான் நேரில் வீட்டில் கூட்டம் வந்திருப்பாங்க. அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி வெளியில் வர முடியாது, மக்களை பார்க்க முடியாது அப்படின்னா நீங்கள் எப்படி சார் அரசியல் பண்ணுவீங்க? நாளைக்கு சிஎம் ஆனதுக்கப்புறம் இன்னும் பெரிய செலிபிரிட்டிம்பீங்க. சிஎம் ஆகிட்டீங்கன்னா சொல்கிறேன், நடக்காது சொல்கிறேன். எப்படி மக்கள் உங்களை வந்து பார்ப்பாங்க? இதைத்தான் கேட்குறேன். இவர் மக்களுக்கான நபரே கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சொகுசாக இருந்தார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிலிருந்து அரசியலுக்கு வர்றேன். அந்த இது வரைக்கும் சினிமாவில் இந்த கூட்டத்தை காமிச்சு சம்பாரித்தேன் பார்த்தீங்களா, இது மாதிரி அரசியல்லையும் ஏதாவது தேருமா அப்படின்றத இவர் பார்த்துட்டு இருக்கார். இவரால் ஊழல் இல்லாத ஆட்சி அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதை பேசுவதற்கான தகுதி அவருக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஏன்னா இவர் கூட்டி வச்சிருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அப்படி. ஒரு அரசியல் கட்சி தலைவரே இவர் கிடையாது, இவர் தலைவரே கிடையாது, இவர் வெறும் நடிகருங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். இன்றைக்கி எந்த தலைவராக இருந்தாலும் மேடை ஏறி பேசுகிறாங்கன்னா
முதல்ல வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்தணும், அஞ்சலி செலுத்தணும், அவருடைய தியாகங்களை நினைவு கூறணும், அதெல்லாம் செய்யணும். ஒரு அரசியல் ரீதியான ஒரு நாகரிக மரியாதை இல்லைன்றீங்க. அவருக்கு அந்த இதெல்லாம் தெரியாது சார். இன்னைக்கு வந்து மொழிப்போர் தியாகிகள் தினம்ங்கிறதே அவருக்கு தெரியுமான்றது டவுட்டு. ஏதோ எழுதி கொடுத்துருக்காங்க, எழுதி கொடுத்ததை ரைமிங்காக பேசிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு நடிகர். அவருக்கு உண்மை உள்ளபடியே தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் ஒரு அக்கறை இருக்கக்கூடிய தலைவர்னா இன்னைக்கு என்ன நாள் எல்லாமே தெரிஞ்சு வச்சு பேசுவாங்க. அவருக்கு அந்த மாதிரியான அக்கறையெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நடிகர் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மேடையில் பேசும்போது அண்ணாவால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி கடைசி அண்ணாவே மறந்து போச்சு, அண்ணா பேரில் உருவான ஒரு கட்சி வந்து இன்னைக்கு எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவதூறாக பேசியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன சொல்கிறதுனா, அண்ணா அவருடைய பேரை உச்சரிப்பதற்கே தகுதி இல்லாத நபர் தான் விஜய். புரியுதுங்களா? அண்ணாவே அதிமுக மறந்துருச்சு அப்படின்னா அண்ணா அவருடைய எல்லா கொள்கைகளையும் மிகச்சரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி, ஒரே திராவிட கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அதிமுக மட்டும்தான். சரிங்களா? அண்ணா என்ன சொன்னார்? மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் அப்படின்றத சொன்னாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரே கட்சி எதுன்னா அதிமுக தான். எத்தனை மக்கள் நல திட்டங்களை அதிமுக கொடுத்துருக்கு அப்படின்றத யோசிக்கணும். புரியுதுங்களா? இவர் யார்? விஜய். இவருடைய ஒரு திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இலவசங்களை வந்து உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி எல்லா பொருட்களையும் கொண்டு போய் அரசு கொடுக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்களை எல்லாம் தூக்கி கொண்டு எரிச்சிக்கிட்டு இருப்பார். பார்த்துருப்பீங்க அந்த படத்தை. அரசியல் படம் ஒரு படம். அது வந்து என்னென்னா அதெல்லாம் வந்து தற்குறித்தனத்தோட உச்சம். மக்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றத பார்த்து கொடுப்பது தான் அரசோட வேலை. யாரும் வந்து அவங்களோட சொந்த பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கல. மக்கள் செலுத்துகிற வரிப்பணத்திலேருந்து அவர்களுக்கு தேவையான திட்டங்களை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இவருடைய இந்த ரசிகர்கள் அவர்களுக்கு அரசியல் புரிதலோ எதுவுமே கிடையாது. என்ன, இவரை ஒரு பெரிய ஹீரோன்னு நினச்சிட்டு இவர் வந்து மிகவும் நல்லவர்னு நம்பிக்கிட்டு இவர் அந்த படத்தில் இலவசங்களை உடைக்கிறேன்னு உடைச்சதும் அவங்க பல பேர் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பை போட்டு உடைக்கிறது அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. இப்போது தாலிக்கு தங்கம்ன்ற ஒரு திட்டம், அந்த திட்டத்தை பற்றி இவருக்கு அதை பற்றி ஏதாவது நாலேஜ் இருக்குமா? இவரை பொறுத்த வரைக்கும் அது என்ன நினைப்பார்னா இலவசத்தை தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நினைப்பார். அந்த திட்டத்தால் எத்தனை பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு உயர்கல்வி படிச்சிருக்காங்க அப்படின்றது அந்த டேட்டா பார்த்தா தான் தெரியும். அந்த டேட்டாலாம் இவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2011 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 33% தான் தமிழகத்தில் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அப்படின்றது இருந்தது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண் குழந்தைகளுடைய உயர்கல்வி சேர்க்கை விகிதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20% கீழே. 100 பேர் படித்தான்னா 20 பேர் கூட காலேஜுக்கு வரமாட்டாங்க 100 பெண்கள் படித்தாங்கன்னா. ஆனால் இன்றைக்கி அந்த சதவீதம் எங்கே இருக்குது? இன்றைக்கி 52% நம்ம தொட்டிருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த தாலிக்கு தங்கம்ன்ற திட்டம் தான். 2011 20% கீழே இருந்தது. அடுத்த ஒரே வருஷத்தை அந்த திட்டம் அறிமுகமான அடுத்த ஓராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10% அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சது. ஒரே வருஷத்தில் 10% வளர்ச்சி. இது எந்த மாநிலத்திலுமே நடந்திருக்காது. அதை செய்தது அதிமுக. இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு திட்டங்களாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை திட்டங்கள் பெண்களுடைய வளர்ச்சிக்காகவும் பொதுமக்களுடைய எல்லாருடைய வளர்ச்சிக்காகவும் இங்கே நிறைய திட்டங்களை செஞ்சது அதிமுக தான். இன்றைக்கி 69% இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னா எல்லா சமூக மக்களும் இன்றைக்கு அடித்தட்டில் இருக்கக்கூடியவங்க மேலே ஏறி வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அதிமுக போட்ட விதை தான் அது இல்லையா? இப்போ இடஒதுக்கீட்டில் ஆரம்பித்து நலத்திட்டங்களை வரைக்கும் எல்லா விதத்துலையுமே அண்ணாவினுடைய பார்வை இருக்கிறதுனால தான் இது அதிமுகவால் செய்ய முடிஞ்சிருக்கு. அந்த பார்வை விஜய் அவர்களுக்கு கிடையாது. இடஒதுக்கீடை பற்றி அவருக்கு ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவருடைய பேச்சுக்கள் அது வெளிப்பட்டிருக்கும். அவர் அதிகபட்சம் பேசுகிறது என்ன, நண்பா நண்பீஸ் விசில் போடுங்க, இது மாதிரியாக தான் அவர் வந்து ஒரு இன்னும் சினிமாவில் பேச போலவே பேசிகிட்டு இருக்கார். அதிமுக குறித்து பேசுகிற அளவுக்கு தன்னை தகுதியை வளர்த்துக்கிட்டு அவர் தாராளமாக பேசலாம். அந்த தகுதி இன்னும் அவருக்கு வரலை. அவர் இதுக்கு மேலே பேசாமல் இருக்கிறதுன்றது நல்லது. ஏன்னா இது வரைக்கும் இது வந்து அதிமுகவை எதிர்த்து யாரெல்லாம் பேசியிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் மக்கள் புறந்தள்ளி இருக்கிறார்கள். காரணம் என்னென்னா தமிழ்நாட்டு மக்களில் பெருவாரியானவங்க அதிமுகவால் பலனடைந்தவர்கள் அதிமுக காரங்க தான். 10 பேரை நீங்கள் ரோட்டில் எடுத்தீங்கன்னா 3 பேர் அதிமுக காரனாக இருப்பான், 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆதரவாளனாக இருப்பான். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரியாலிட்டி. புரியுதுங்களா? அதனால் அதிமுக குறித்து இதுக்கு பிறகு அவர் பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு நல்லது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எத்தனையோ துயரங்களை நம்ம பார்த்துருக்கோம். கடைசியில் இப்படி ஒரு துயரத்தை பார்க்கணுன்னு நம்ம தலையில் எழுதியிருக்குது. சரி, இன்னும் தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்குது. நான் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் கண்டிப்பாக அதை தொடர்ந்து பேசுவோம். நன்றி ஸ்ரீராம். நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.